தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் பி-கஃபே காஃபி கடை தொடக்கம். லாஸ்பேட் புதுச்சேரியில் பொதுத்துறை நிறுவனமாக செயல்படும் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் தனது தனித்துவமான காஃபி கடை பிராண்ட் பி-கஃபேயை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முயற்சி நடுத்தர மற்றும் கீழ்த்தர வர்க்க மக்களுக்கு சுகாதாரமான மற்றும் மலிவான உணவு மற்றும் பானங்களை வழங்கும் நோக்கத்துடன் துவங்கப்பட்டுள்ளது. இதனுடன் சரியான அளவு மற்றும் தரமான பெட்ரோலிய பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகமும் உறுதி செய்யப்படுகிறது. இந்த தேசிய திட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி லாஸ்பேட்டில் உள்ள BBCL ரீட்டெயில் அவுட்லெட் ரஞ்சித் ஏஜென்சியில் புதிய பி-கஃபே கடை திறக்கப்பட்டது. இந்த புதிய வசதியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்தார். அவருடன் பூகியா பிரவீன்குமார், மூத்த மேலாளர் விற்பனை ரீட்டெயில் புதுச்சேரி மற்றும் சதீஷ் பிரான்சைஸ் ஆபரேட்டர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தொடக்க விழாவையொட்டி இந்த பி-கஃபே கடைகள் சிறப்பு சலுகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 20% வரை தள்ளுபடி மற்றும் ₹49 முதல் தரமான உணவு தொகுப்புகள் வழங்கப்படுகின்றன. திறப்பு விழா நிகழ்வின் போது சில வாடிக்கையாளர்கள் உணவுகளை சுவைத்தபோது மிக நேர்மையான கருத்துக்களை தெரிவித்தனர். விலை குறைவாக இருந்தும் தரம் மிக சிறந்தது என அவர்கள் பாராட்டினர். இந்த பி-கஃபே திட்டம் மலிவான உணவு சேவைகள் மற்றும் நம்பகமான எரிபொருள் வழங்குதலுடன் வாடிக்கையாளர்கள் திருப்தி மற்றும் சமூக நலனுக்கான BBCL அர்ப்பணிப்பை வலியுறுத்துகிறது. புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி நல்லாசியோடு பிறந்தநாள் விழா காணும் விநாயகம் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நடைபெற்றது. அதன்படி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் தங்கத்தேர் இழுத்து விநாயகப் பெருமான் வழிபாடு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காமராஜர் சாலை கோவிந்த சாலை இணைப்பு பகுதியில் GN நேரு குரூப்ஸ் செல்வம் பழனி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விநாயகம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுவை மனிதநேய மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகுத்தமன் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பிரமுகர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் பலகட்ட போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற இந்திய தேசியத்தின் தலைநகர் டில்லியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்திய அரசு உயர் பிரதிநிதிகளிடம் கோரிக்கை மனுக்கள் வழங்கப்படுகிறது. அதனுடன் புதுச்சேரி மக்கள் ஆதரவு தெரிவிக்கும் விதமாக 1,00,000 கையொப்பம் பெறப்பட்டு மத்திய அரசு பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்க உள்ளோம். அதன்படி சண்டே மார்க்கெட், காந்தி வீதி, நீடராஜபையர் வீதி, அமுதசுரபி அருகில் கையொப்பம் பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த வினோத், ஸ்ரீதர், தினேஷ், காமராஜ், பாலா, ராஜா, வீரா, ஆனந்த், முத்து, சீனு, திலீப் மற்றும் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் மாநில அந்தஸ்து பற்றி பொதுமக்களிடம் எடுத்துரைத்து கையொப்பம் பெற்றனர். நம்மளுக்கு தனியா ஒரு தேர்வு ஆணையம் வேணுமா இல்லையா? நீ வந்து 2 சர்வதேச யோகா தினத்தையொட்டி பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் ஒரே இடத்தில் யோகா மற்றும் திராப் யோகா செயல் விளக்கம் நிகழ்ச்சி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. பொதுமக்கள் மத்தியில் யோகாவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதில் யோகா பயிற்சியாளர்கள், மாணவர்கள், குழுவினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்விற்கு புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அவர் இயற்கை வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பேசி யோகா போன்ற பழக்கங்களை அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் பயன்படுத்த வேண்டுமென வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் பல்வேறு மாணவர்கள், பொதுமக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தின விழா புதுச்சேரி ஸ்ரீ கம்பளிசாமி மடத்தில் நடைபெற்றது. ஸ்கூல் ஆஃப் யோகா சிகிச்சை, இன்ஸ்டிடியூட் ஆஃப் செலட்டோஜெனசிஸ் அண்ட் காம்ப்ளிமெண்டரி மெடிசன், ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத், ஆயுஷ் அமைச்சகம், மத்திய ஆராய்ச்சி யோகா மற்றும் இயற்கை மையம் இணைந்து யோகா செயல்முறை பயிற்சி நடைபெற்றது. பேராசிரியர் விஸ்வாஸ், துணைவேந்தர் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத், யோகாச்சாரிணி மீனாட்சி தேவி பவனானி ஆனந்த ஆசிரமம் கலந்து கொண்டனர். பேராசிரியர் ஸ்ரீனிவாசன், பதிவாளர் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் வரவேற்றார். பேராசிரியர் ஆனந்த பால யோகி பவனானி, இயக்குனர் ISCM ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் முன்னிலை வகித்து யோகா செயல்முறை விளக்கினார். டாக்டர் மதன் மோகன், இந்தியன் யோகா சங்கம் உத்ரேஸ்வர், இந்தியன் யோகா சங்கம் டாக்டர் வர்மா ஆகியோர் வாழ்த்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவர்களின் யோகாசன செயல்முறை பயிற்சி நடைபெற்றது. சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம், ஆனந்த ஆசிரமம், யோகாஞ்சலி நாட்டியாலயம், கீதாஞ்சலி யோகா சென்டர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் செலட்டோஜெனசிஸ், சுவாமி விவேகானந்தா யோகா சென்டர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க துணைத் தலைவர் தேவசேனா பவனானி, சங்க செயலாளர் தயாநிதி, சங்க பொருளாளர் சண்முகம், மூத்த துணைத் தலைவர் கச்சேந்திரன், சங்க உறுப்பினர் லலிதா சண்முகம், டாக்டர் செல்வநாதன், செந்தில்குமார் மற்றும் ஜான் பீட்டர் கலந்து கொண்டனர். யோகா ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் சங்க துணை செயலாளர் டாக்டர் பாலாஜி நன்றி கூறினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் கலந்தாய்வு கூட்டம் காரைக்கால் தனியார் திருமண மஹாலில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்க மாவட்ட தலைவர் ஆனந்தன் முன்னிலை வகித்தார். பொதுச் செயலாளர் கணேஷ்குமார் வரவேற்புரை வழங்கினார். துணைத் தலைவர் சக்திவேல் நோக்கு உரையாற்றினார். இக்கூட்டத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்பட்டு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் எதிர்வரும் காலங்களில் சிறு வியாபாரிகள், ஓட்டுநர்கள், இருசக்கர வாகன பழுது நீக்குவோர், கூலி தொழிலாளி, வீட்டு வேலை பணியாளர்கள்,
டைலரிங் உள்ளிட்ட பிரிவுகளில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் அவர்களுக்கான பணி பாதுகாப்பு, அரசு உதவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் பெற்றுத் தருவது போன்ற பல்வேறு திட்ட நடவடிக்கைகளை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காரைக்காலில் உள்ள தொகுதி தலைவர்கள் சீசர், சுந்தர்ராஜன், ஆசிரியர் ஜெயராமன், நடேசன், கேசவன் மற்றும் முன்னாள் வாரிய தலைவர் உதயகுமார், விஜயகுமார், இளைஞரணி மாநில செயலாளர் செந்தில்குமார், அமைப்புசாரா தொழிலாளர் அணியின் நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில கைப்பந்து விளையாட்டு சங்கம் சார்பில் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாநில அளவிலான கைப்பந்து விளையாட்டுப் போட்டிகள் துவங்கியது. சங்கத்தின் தலைவரும் சபாநாயகருமான செல்வம் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இப்போட்டியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 31 ஆண்கள் அணிகளும் 10 பெண்கள் அணிகளும் விளையாடி வருகின்றனர். இரண்டாவது நாளான நேற்று மாலை தர்மாபுரி மற்றும் பாவூர் அணிகள் மோதின. இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடக்கிறது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டுகிறார். நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிமல் கென்னடி மற்றும் பலர் கலந்து கொள்கின்றனர். ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் செய்துள்ளனர். புதுவை கவுண்டம்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் தேசிய யோகா தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்னஜனாதனன் அவர்கள் தலைமை தாங்கினார். தலைமை விருந்தினராக உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு யோகா கலையின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் விளக்கி கூறினார். வேதாந்த மகரிஷி உறுப்பினர் பிந்து கலந்து கொண்டு மாணவர்களுக்கு யோகா கலை பற்றி செயல்முறை விளக்கம் அளித்தார். மேலும் அவரது குழுவை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களோடு யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கோச்சூரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி முதல்வர் கவிதா சுந்தரராஜன் மற்றும் துணை முதல்வர் சித்ரா அவர்கள் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர், விரிவுரையாளர் ஜெயந்தி மற்றும் பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடம் ஒவ்வொரு வருடமும் ஓடும் ரயிலில் ஓவியப் போட்டி நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட விழுப்புரம் பேசஞ்சர் ரயிலில் ஓவியப் போட்டி நடந்தது. இதில் 6 பள்ளிகளைச் சேர்ந்த 350 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓடும் ரயிலில் ஓவியம் வரைந்தனர். 4ஆம் வகுப்பு முதல் வண்ணம் தீட்டுதல் போட்டியும், 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தூய்மையான இந்தியா தலைப்பிலும் மற்ற சொந்த தலைப்புகளில் ஓவியம் வரைந்த வண்ணம் கொடுத்து அசத்தினர். ரயில் விழுப்புரம் வந்ததும் போட்டி நிறைவுற்று பேப்பர்கள் வாங்கப்பட்டன. பின் சென்னை எழும்பூரிலிருந்து வரும் புதுச்சேரி பேசஞ்சர் ரயிலில் மாணவர்கள் புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டனர். மாணவர் பெரிதும் உற்சாகத்துடன் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டி முடிவுகள் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு சிறந்த ஓவியங்களுக்கு அந்தந்த பள்ளிகள் மூலம் பள்ளி முதல்வர் முன்னிலையில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் கோவிந்தராஜன், செயலாளர் சிவகுமார் மற்றும் ஜெயஹரி, அலமேலு பெஞ்சமின் ஆகியோர் செய்திருந்தனர். Happy morning. அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையம் மற்றும் கிரீடா பாரதி ஆகியவை இணைந்து 11வது சர்வதேச யோகா தின விழா அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பாரதி கைப்பந்து கழகத்திடலில் நடைபெற்றது. ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மைய நிறுவனர் வேல்முருகன் அனைவருக்கும் யோகா செய்முறை விளக்கம் அளித்து யோகாவின் பயன்கள் பற்றி எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டார். தொடர்ந்து ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சிற்றுண்டி வழங்கி யோகா பயிற்சி சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீலஸ்ரீ
சிவமதி, சுமதி, அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர் ஜெயக்குமார், பாலு, தொகுதி துணை செயலாளர் சிவா, காத்தவராயன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு யோகாசனம் பயிற்சி மேற்கொண்டனர். பெங்களூரு சேஷாபுரம் பகுதியைச் சேர்ந்த சசிதரன் மனைவி ஹர்ஷவர்த்தினி. இவர் தனது தாய் தாராபாயை புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள தனியார் முதியோர் காப்பகத்தில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு சேர்த்தார். இல்லத்தில் எல்லாம் இலவசம் என கூறியதன் பேரில் அங்கு தாயை சேர்த்துள்ளார். ஆனால் காப்பக நிர்வாகம் சார்பில் மாதந்தோறும் பணம் கேட்டதாக தெரிகிறது. இதற்கு ஹர்ஷவர்த்தினி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரி வந்த ஹர்ஷவர்த்தினி காப்பகத்திலிருந்து தனது தாயை அழைத்து செல்ல வந்துள்ளார். அவரை நிர்வாகத்தினர் தரைக்குறைவாக திட்டியதாக தெரிகிறது. மேலும் ரூபாய் 1.80 லட்சம் பணம் தந்தால்தான் தாயை அழைத்து செல்ல சம்மதிப்போம் என கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஹர்ஷவர்தினி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் இலவசமாக தான் தாயை சேர்த்ததாகவும் தற்போது நிர்வாகத்தினர் பணம் கேட்பதாகவும், எனவே தாயை காப்பகத்திலிருந்து அழைத்து செல்ல உதவுமாறு கூறியுள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மூலக்கோலம் இருக்குதுங்க. ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விட்டோம். எல்லாம் நான் ஹெல்ப் எவ்வளோ பண்ணிக்கிறேன். வரும்போது போகும்போதெல்லாம் அமௌண்ட் கொடுத்துருக்குறேன். எந்த ஸ்லிப்பு கொடுக்கல. முதல் ஃபார்ம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அட்மிஷன் பண்ணும்போது ஒரு ரெட் ஃபார்மில் என் பேர், ஊர் அட்ரஸ், பெங்களூர் அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கினாங்க. அவ்வளோதான் கொடுத்தேன். அப்புறமா அவங்க சொன்னாங்க, என்னென்ன ஜுவல்ஸ் போட்டுக்கிறாங்களோ அதை எழுதி கூட. இல்லை, நான் 2 இயர்ஸில் வந்து இட்டுன்னு போகிறேன்னு, எங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து இட்டுன்னு போகிறேன்னு சொன்னேன். பரவாயில்ல இருக்கட்டும், எங்கள் அம்மா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு அந்த ஹோப்ஸில் நான் போயிட்டேன். நான் இப்போ பார்த்தாக்கா எதுவும் இல்லை. காதில் இதில் ஒரு மூக்கில் அது மாத்திரம் வைர மூக்குத்தி தான் இருக்குது. இப்போ இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் லாஸ்ட் மந்த் எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் சொன்னோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, போலீஸ்காரங்க என்ன அவங்க கொஞ்சம் இன்சல்ட் பண்ணாங்க. ஒரு லேடி போலீஸு, எனக்கு ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு. அப்புறமா அவங்க என்ன, ஒரு ஜென்ஸ் என்ன சொன்னார், போலீஸ் ஒரு ஐபிஎஸ் யார் எஸ்பி போலீஸ் யார் எல்டர் பர்சன், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சரி 1,80,000 கொடுக்குவானா, 1 lakh கொடுத்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு உங்க மதுரை இட்டுன்னு போயிடுங்க. அதே தான் எங்க ஹோம்ல கூட சொன்னாங்க, இப்பயே 1 lakh கட்டிட்டு உங்க மதுரை இட்டுன்னு போயிடுங்க. லாஸ்ட் மந்த் வந்து இருந்தப்போ இப்போ நாங்கள் போய் பார்க்க போகலான்னு போனாக்கா என்ன மரியாதை இல்லாத பேசி அமைச்சிருக்கோம். இப்போ ஜஸ்ட் ஒரு 1/2 hour பின்ன ரொம்ப மரியாதை, ஏன் இந்த ரோடுக்கு வரக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனோம், திருட வந்தியா நீ, ரொம்ப இன்சல்ட்டாக பேசுனா அந்த லேடிப்பா. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் SC மோர்ச்சா பிரிவு சார்பில் சர்வதேச யோகா தின விழா முத்தியால்பேட்டையில் உள்ள சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. விழாவில் டாக்டர் சிவபெருமான் கலந்து கொண்டு பல்வேறு யோகா ஆசனங்களை செய்தார். தொடர்ந்து பாரத பிரதமர் மோடியின் அரும்பெரும் முயற்சியால் உண்டான சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து டாக்டர் சிவபெருமான் உரையாற்றுகையில், பாரத பிரதமர் மோடியிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டு இருப்பதை உலகமே யோகா விழாக்கள் மூலம் அறிந்து நமது நாட்டின் பண்டைய பெருமையை உற்று நோக்கி கொண்டாடுகிறது. பாரத நாடு பழம்பெரும் நாடு மற்றும் யோகாவின் சிறப்புகளை டாக்டர் சிவபெருமான் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இதில் ரஞ்சித் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியைகள், சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா தினத்தை கொண்டாடினர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள சித்தா ஆயுர்வேதா நேச்சுரோபதி மருத்துவ வசதிகள் கொண்ட ஸ்ரீ விருட்சம் மருத்துவமனையில் மூட்டு வலிக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் இலவச மருத்துவ ஆலோசனை மட்டுமின்றி எலும்பில் உள்ள கனிமச்சத்து அடர்த்தியை கண்டறியும் சோதனையும் இரத்த பரிசோதனையும் அளிக்கப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு குச்சி பயிற்சி மற்றும் தியானம் செயல் முறைக்கான பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இம்முகாமில் சித்த மருத்துவர் மேகா, ஆயுர்வேதா மருத்துவர்களான டாக்டர் ஜெயஸ்ரீ மற்றும் டாக்டர் பிரகாஷ், நேச்சுரோபதி மருத்துவரான டாக்டர் திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். இதில் புதுச்சேரி BNI குழுமத்தின் நிர்வாக இயக்குநரான இளங்கோ மற்றும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரான நிர்மல் சிங்குக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 11வது சர்வதேச யோகா விழா நடைபெற்றது. விழாவை மூத்த தலைவர் இளங்கோவன் தொடங்கி வைத்து யோகாவில் கலந்து கொண்டார். முன்னாள் மண்டல தலைவர் உமாபதி முன்னிலை வகித்தார். யோகாவில் கண்ணதாசன், துணைத் தலைவர் சண்முகம், முன்னாள் செயலர் ரமேஷ், சண்முகம், ரகு, நாதன், ராமலிங்கம், ராமு, பன்னீர்செல்வம், வெங்கடேசன், அருள் யோகாவில் கலந்து கொண்டனர். யோகா மாஸ்டர் சேகர் பயிற்சி அளித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.